ஆண்டவன் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் 19 நாட்களாய் நாம் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியத்தை வாய்க்க செய்தாராம். இந்த 19 நாட்களாய் எங்களோடு ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த வருடத்திலே நீங்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்க 19 நாள் ஆண்டவரை தேடி இருக்கீங்க, ஆண்டவருடைய முகத்தை தேடி இருக்கீங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் கேட்டிருக்கீங்க. ஆண்டவரை தேடினபடினாலே கர்த்தர் இந்த வருடத்திலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் இந்த வருடத்திலே உங்கள் வேலையிலே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் இந்த வருடத்திலே உங்கள் பிசினஸ்ல காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் இந்த வருடத்திலே உங்கள் குடும்பத்தில் நீங்க என்னென்னலாம் செய்ய நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. விசுவாசத்தில் நீங்க சொல்ற வார்த்தை நிமித்தமாய் அந்த காரியங்கள் அப்படியே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கும். கவலைப்படாதீங்க. நீங்க விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு இணைந்து இந்த 19 நாட்கள் எங்களோடு இணைந்து குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்த உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே, விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடினபடியினாலே இந்த வருடத்திலே இவர்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுவீராக. இவர்கள் குடும்பத்தில் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவீராக என்று சொல்லி இவர்களை நான் உம்முடைய ஊழியக்காரனாய் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இவர்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி இவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் இவர்கள் ஒவ்வொருவர் மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார்.